மாணவருக்கு வணக்கம். வணிக கல்வி பாடவிதானத்தில் மீட்டல் வகுப்பில் நாங்கள் சந்திக்கின்றோம். தரம் 13 மாணவர்கள் 2020ஆம் ஆண்டு பயிற்சி எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் 2021ஆம் ஆண்டு பரீட்சைக்கு ஆயத்தமாகக்கூடிய அடுத்த வருடம் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கும் இந்த மீட்டல் வகுப்பு துணை புரியும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. வணிக கல்வி பாடத்தில் இருக்கின்றதான தேர்ச்சி நாள், அதாவது வணிக அமைப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்றைய தேதியில் ஆராயப் போகின்றோம். வணிக அமைப்பு என்பது தேர்ச்சி நாளாக காணப்படுகிறது. தேர்ச்சி நாளில் இருக்கின்றதான விடயங்களை இன்றைய தேதியில் நாங்கள் ஆராய்வோம். வணிக அமைப்பு என்பது என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஒரு வணிக அமைப்பு என்பது பொதுவாக நோக்கமொன்றை அடைவதற்கு தனிப்பட்டவர்கள் அல்லது குழுக்கள் பொதுவில் ஒன்றாக இணைதல் வணிக அமைப்பு என இலகுவாக வரையறுக்க முடியும். தனிப்பட்டவர் அல்லது குழுக்கள் நோக்கம் ஒன்றினை அடைவதற்கென பொதுவில் ஒன்றிணைதல் வணிக அமைப்பு எனப்படும். இந்த வணிக அமைப்பொன்று குறிப்பிடும் போது நிச்சயமாக சில பண்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். வணிக அமைப்பின் பொதுவான பண்புகள் என்ன? பொதுவாக ஒரு வணிக அமைப்பானது நோக்கமொன்றை கொண்டிருத்தல் வேண்டும், பெயரை கொண்டிருத்தல் வேண்டும், அதே நேரத்தில் அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பை கொண்டிருத்தல் வேண்டும். வணிக அமைப்பு என்பது எங்களுக்கு தெரியும் மிகவும் விசாலமான ஒரு பாட அலகு. இந்த விசாலமான பாட அலகினை நாங்கள் வெறுமனே 2 மணித்தியாலத்தில் ரிவிஷனாக செய்வதற்காகத்தான் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வணிக அமைப்பு குறித்து மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் வணிக அமைப்பு மிகவும் மாணவரோட பரிச்சயமான ஒரு பாட அலகு. வணிக அமைப்பு என்ற பாட அலகு இலகுவாக புள்ளிகள் எடுக்கக்கூடிய பாட அலகு. கடந்த வருட பரீட்சையிலும் அதிகமான புள்ளிகள் வணிக அமைப்பில் காணப்பட்டது. ஆகவே வணிக அமைப்பு தொடர்பாக நாங்கள் சற்று நோக்குவோம். வணிக அமைப்பு என்பது பொதுவாக வணிக அமைப்பொன்றை உடைமை அடிப்படையிலும் நோக்கத்தின் அடிப்படையிலும் அளவின் அடிப்படையிலும் வகைப்படுத்த முடியும். வணிக அமைப்பொன்றினை நோக்கத்தின் அடிப்படையில், உடைமை அடிப்படையில், அதே நேரத்தில் அளவின் அடிப்படையில் வகைப்படுத்த முடியும். ஒரு வணிக அமைப்பினை அளவின் அடிப்படையில், உடைமை அடிப்படையில், நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது பிரதானமான பகுதி உடைமை அடிப்படையில் வகைப்படுத்தல். உடைமை என்பது என்ன? யாருக்கு சொந்தம் என்ற அடிப்படை உடைமை என்பதாகும். யாருக்கு சொந்தம் என்பது உடைமை என்பதாகும். பொதுவாக தனியார் உடைமை மற்றும் பொது உடைமை என 2ஆக வகைப்படுத்த முடியும். தனியார் உடைமை அமைப்பு மற்றையது பொது உடைமை அமைப்பு. தனியார் உடைமை அமைப்பு கீழே சில வணிகங்களும் பொது அல்லது அரசு துறை வணிகங்கள் சிலவாகவும் காணப்படுகிறது. தனியாருக்கு சொந்தமான வணிகங்கள் என்ன, அரசு துறைக்கு சொந்தமான வணிகங்கள் என்ன என்பதை நாங்கள் சற்று நோக்குவோம். பாடத்துக்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு பிரதானமான வாயிலாக இந்த பகுதியை நாங்கள் கருதுகின்றோம். தனியார் துறை வணிகம் என்றால் என்ன என்பது இலகுவாக எங்களுக்கு தெரியும். தனிநபர்களோ தனியாளோ மூலதனத்தை ஈடுபடுத்தி வணிகத்தை ஆரம்பித்தால் அதற்கு பெயர் தனியார் உரிமை வணிகம். அதே நேரத்தில் தனியார் உரிமை வணிகத்தில் எங்களுக்கு தெரியும் தனி வியாபாரம், பங்குடைமைகள், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், கூட்டுறவு சங்கங்கள், சங்க வகை அமைப்புகள், அதே நேரத்தில் விசேட வகை வணிகங்கள் காணப்படும். பொது உடைமை அல்லது அரசு உடைமை வணிகத்துக்கு அரச திணைக்களங்கள், அரச கூட்டு ஸ்தாபனங்கள், அரசாங்க கம்பெனிகளும் காணப்படும். பொதுவாக தனியார் துறை இந்த பகுதியை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மிக பிரதானமான ஒரு பகுதி. இந்த நாங்கள் கதைக்க போகின்ற தேர்ச்சி நாளில் இந்த முழு விடயங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கும். தனியார் துறை வணிகங்கள் என்னென்ன, அரசு துறை அல்லது பொதுத்துறை வணிகங்கள் என்னென்ன என்ற விடயங்கள் நிச்சயமாக தெரிந்திருத்தல் வேண்டும். தனியார் துறைக்கு சொந்தமான வணிகங்கள், தனி வியாபாரம், பங்குடைமைகள், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், கூட்டுறவு சங்கங்கள், சங்க வகை அமைப்புகள், விசேட வகை வணிகங்கள். விசேட வகை வணிகம் தற்கால ட்ரெண்ட் அதுதான். விசேட வகை வணிகங்கள் 2. ஒன்று அங்கீகார வணிகம், மற்றையது வணிக சேர்க்கை. தனியார் துறைக்குரிய வணிகங்கள் சம்பந்தமாக சற்று நாங்கள் நோக்குவோம். தனியார் துறை வணிகம். தனியார் துறை என்பது என்ன? பொதுவாக தனி நபர் ஒருவர் அல்லது தனி நபர்கள் ஒன்றாக இணைந்து முயற்சி ஒன்றை ஆரம்பித்தால் அதற்கு பெயர்தான் தனியார் உடைமை வணிகங்கள் அல்லது தனியார் துறை வணிகங்கள் என அழைக்க முடியும். இலகுவாக சொல்வதாக இருந்தால் இதில் அரச மூலதனம் காணப்பட மாட்டாது. அதாவது
தனியார் துறை வணிகம் என்பது இலகுவாக அரச மூலதனம் காணப்படாத வணிகமாக இருக்கும். ஆனால் இதில் தனி வியாபாரம் என்ற ஒரு பகுதி இருக்கு. தனி வியாபாரம் என்றால் என்ன? தனியொருவர் மூலதனத்தை ஈடுபடுத்தி தனியொருவர் லாப நட்டத்தை அனுபவித்துக் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வணிகம் தனி வியாபாரமாக இருக்கு. இந்த தனி வியாபாரம் நிச்சயமாக வங்கி, காப்புறுதி, அதே நேரத்தில் நிதித்துறையான வணிகங்களில் ஈடுபட சட்டத்தில் இடமில்லை. அவை தனி வியாபாரங்கள் வங்கி, காப்புறுதி, நிதித்துறைகளில் ஈடுபட முடியாது. தனியார் உரிமையில் சில விசேட பண்புகள் இருக்கு. தனியாக ஒருவர் காணப்படுவர், லாப நட்டங்களை அவரே அனுபவித்துக் கொள்வர், அதே நேரத்தில் சுயமாக தீர்மானம் மேற்கொள்வர், சட்ட கட்டுப்பாடுகள் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் தனியார் உரிமை வணிகத்தில் அர்ப்பணிப்பான ஈடுபாட்டின் மூலம் வணிகத்தை விஸ்தரிக்க முடியும். இதை விட அதிகமான பாயிண்ட்ஸ் ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இனி நாங்கள் பார்ப்போம், தனியார் உரிமையில அனுகூலம் இருக்கு, பிரதிகூலமும் இருக்கு. அனுகூலம், தனி வியாபாரத்தில் இருக்கின்றதான நன்மையான விடயங்கள் என்ன, தனி வியாபாரத்தில் இருக்கின்ற பாதகமான அல்லது தீமையான விடயங்கள் என்ன என்பதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளல் வேண்டும். தனி வியாபாரத்தில் என்ன நன்மை இருக்கு? முதல்ல சொன்னது போல தனி வியாபாரம் என்பது ஒன் மேன் ஷோ. தனி ஒருத்தன் காசை போட்டு வணிகத்தை ஆரம்பிக்கிறார், அது தனி வியாபாரம். ஆகவே வருகின்ற லாபம் முழுவதும் தானே அனுபவிக்க முடியும். குறைந்த மூலதனத்தில் அல்லது இருக்கின்ற மூலதனத்தை கொண்டு வணிகத்தை ஆரம்பிக்க முடியும். அதே நேரத்தில் தனி வியாபாரத்தில் இன்னும் ஒரு பண்பு, தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்கலாம், தன்னுடைய விருப்பப்படி சுயமாக தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். சட்ட கட்டுப்பாடுகள் குறைவாகத்தான் காணப்படும். லாபம் முழுவதும் தானே அனுபவிக்கலாம். குறைந்த மூலதனத்தில் ஆரம்பித்தல், சட்ட கட்டுப்பாடுகள் குறைவு, அதே நேரத்தில் சுயமாக தீர்மானம் மேற்கொள்ள முடியும் போன்ற அனுகூலங்களும் காணப்படும். அதே நேரத்தில் தனியார் வியாபாரத்தில் இருக்கின்றதான சில பல பிரதிகூலங்கள், எங்கதான் அனுகூலம் இருக்கோ அந்த இடத்துல இன்னொரு பிரதிகூலம் இருக்கு. என்ன பிரதிகூலம்? வரையறையற்ற பொறுப்பு, சட்ட ஆளுமையற்றது, தொடர்ந்து இயங்கும் நிலையற்றது போன்ற சில பிரதிகூலங்கள் காணப்படும். வரையறையற்ற பொறுப்பு என்றால் என்ன? தான் ஈடுபடுத்துகின்ற மூலதன அளவை விட அதிகமாக நட்டத்தை ஏற்க வேண்டி வரும். நிறுவனம் நட்டமடையும் போது, நிறுவனம் லாபம் உழைக்கும் போது அனைத்து லாபங்களையும் அனுபவித்தல் அனுகூலமாக காணப்படும். அதேவேளை நட்டம் ஏற்படும் போது சொந்த சொத்துக்களை ஈடுபடுத்தல் வேண்டும். இதற்கு பேர் தான் என்னவாம்? வரையறை அற்ற பொறுப்பு. உதாரணமாக, தனி ஒரு நபர் 500,000 5 லட்சம் ரூபாய் மூலதனத்தோட வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கிறார். இந்த வணிகம் ஸ்மூத்தா நடக்குது. திடீரென வணிகத்துக்கு ஒரு நட்டம் ஏற்படுற நட்டம் 700,000 7 லட்சம் ரூபாய். ஸோ இந்த உரிமையாளர் என்ன செய்ய வேணும்? தான் ஈடுபடுத்திய 500,000 விட மேலதிகமாக 200,000 ஈடுபடுத்தல் வேண்டும். அந்த 200,000 அவருக்கு நட்ட பொறுப்பாக இருக்கும். இந்த நட்ட பொறுப்புக்காக தன்னுடைய வீட்டில் இருக்கிற நகைகளையோ அல்லது வேறு கடன்களையோ பெற்று அந்த கடனை தான் பொறுப்பேற்க வேணும். வேறு ஆட்கள தலையில சுமத்த முடியாது. இதற்கு பேர் தான் என்ன? வரையறையற்ற பொறுப்பு. சட்ட ஆளுமை அற்றதாம். அது என்ன சட்ட ஆளுமை? கம்பெனிகள பகுதியில் நாங்கள் சட்ட ஆளுமையை விரிவாக்க வைப்போம். இப்போ ஒரு ஐடியாவை தாரன். வணிகத்தின் முன் தனியொரு அழகாக காணப்படக்கூடிய நிலை சட்ட ஆளுமை. சட்ட ஆளுமை என்பதற்கு 4 கண்டிஷன் இருக்கு. ஒன்று, வணிகத்தின் பேரில் சொத்துக்களை கொள்வனவு செய்ய முடியும். 2வது, வணிகத்தின் பேரில் சொத்துக்களை விற்பனை செய்ய முடியும். 3வது, வணிகத்தின் பேரில் வரி செலுத்த முடியும். 4வது, வணிகத்தின் பேரில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இவ்வாறான இயல்புகள் இருந்தால் அதற்கு பேர் சட்ட ஆளுமை. ஆனால் தனி வியாபாரத்துக்கோ சட்ட ஆளுமை இல்லை. ஸோ சட்ட ஆளுமை இல்லை என்பது அந்த பாயிண்ட். ஸோ அனுகூலங்கள் தெரியும், அதே நேரம் பிரதிகூலங்களும் மாணவருக்கு தெரிஞ்சிருக்கு. தனி வியாபாரங்கள் சொந்த பேரில் ஆரம்பித்தால் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. தேவையில்லை என்பது வேற, கட்டாயம் இல்லை என்பது வேற. தனி வியாபாரி விரும்பினால் தான் பதிவு செய்யலாம், எந்த தடையும் இல்லை. மாறாக தனி வியாபாரி சொந்த பேரில் ஆரம்பிக்கும் போது கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர் விரும்பினால் பதியலாம். ஆனால் தனி வியாபாரமானது பொது பெயர் கொண்டு காணப்படுமாயின், உரிமையாளரின் பேரிலின்றி வேறு பெயர் கொண்டு காணப்படுமாயின் கட்டாயம் பதிவு செய்ய வேணும். இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேணும்.
1918 ஆண்டு 6ஆம் இலக்க வணிக பெயர் பதிவு கட்டளை சட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் வேண்டும். 1918 ஆண்டு 6ஆம் இலக்க வணிக பெயர் பதிவு கட்டளை சட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் வேண்டும். பதிவை எங்க செய்ய வேணும்? எந்த நிறுவனத்தில் பதிவை மேற்கொள்ள வேணும்? மாகாண சபையில பதியலாம், சமகாலத்தில் பிரதேச செயலகத்திலும் பதியலாம், எந்த தடையும் இல்லை. இந்த தனி வியாபாரத்தை பதிவதற்கான விண்ணப்ப படிவம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? நிச்சயமாக பிரதேச செயலகத்தில் பெற்றுக்கொள்ள வேணும். ஒரு கேள்வி இப்படி தொடுத்தாள், தனி வியாபாரம் ஒன்றை பதிவு செய்வதற்கு உமது நண்பர் ஒருவர் எண்ணுகிறார். தனி வியாபாரத்தை பதிவு செய்தல் தொடர்பான அறிவு அவரிடம் காணப்படவில்லை. நீரோ வணிகமானவர் என்ற ரீதியில் அவருக்கு கூறும் ஆலோசனைகள் அவை. தனி வியாபாரம் ஒன்றை பதிவு செய்யறதுக்கான ஆலோசனையை திரட்டாம். ஸோ தனி வியாபாரத்தை பதிவு செய்யும் போது இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ற விதம் பந்தி பந்தியா கமா போட்டு எழுதுறையில நிச்சயமா எழுத வேணும். பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல பிரதேச செயலகத்தில் சென்று விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து வழங்குதல் முதலாவது பாயிண்ட். அதுக்கு பிறகு கிராம சேவகருடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க வேணும். அதுக்கு பிறகு தேசிய அடையாள அட்டையும் சமர்ப்பிக்க வேணும். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்ய வேணும்? நிச்சயமா வணிக ஆரம்பத்திற்கான அந்த பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கட்டணம் செலுத்த வேணும். ஸோ இதுகள் தான் தனி வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கான சில நுட்பங்கள். இனி நாங்கள் கதைக்க போறது பங்குடைமை, பார்ட்னர்ஷிப். தனி வியாபாரத்துல நிறைய நன்மை இருந்திருந்தால், பெருமனை நன்மைகள் மட்டுமே இருந்திருந்தா பங்குடைமை வந்திருக்காது. ஏன் பங்குடைமை வந்ததண்டா, தனியுரிமையில தனியார் வியாபாரத்துல இருந்த சில பல பிரதிகூலங்கள் காரணமாக பங்குடைமை வந்தது என்று சொல்லலாம். பங்குடைமை என்றால் என்ன? ஒரு வருஷத்துல எக்ஸாம்ல கேட்கிறான், பங்குடைமை என்பதை பங்குடைமை சட்டப்படி வரையறுக்க. மாணவர் எழுதுறான், 2 தொடக்கம் 20 வரையான பங்காளரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வணிகம் பங்குடைமை எனப்படும். பிள்ளைதான் வந்துச்சு. பிள்ளை பார்க்குது, ஏன் பிள்ளை வந்துச்சு? பங்குடைமை சட்டப்படி வரையறுக்கும் போது பங்குடைமை சட்டத்தில் இந்த இடத்துலையும் 20 என்று சொல்லப்படவில்லை. பங்குடைமை சட்டம் சொல்லுது, 2 அல்லது மேற்பட்ட பங்காளர்கள் பொதுவில் நோக்கம் ஒன்றில் ஈடுபட்டால் அதுக்கு பேர் பங்குடைமையாம். ஸோ இந்த மாணவன் தேவையில்லாம 20 எழுதினபடினால பிழை வருது. ஆகவே பங்குடைமை என்பது என்ன? பங்குடைமை என்பது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டம் தான் இந்த பங்குடைமை குறித்து வரைவிலக்கணத்தை முன்வைச்சிருக்கு, அல்லது பங்குடைமை தொடர்பான விதந்துரைப்பை எங்களுக்கு சொல்லுது, அல்லது ஆரம்பிக்கக்கூடிய சட்டம். ஒரு நோக்கம் ஒன்றை அடைவதற்கு என்ன செய்யறாங்க? பங்குடைமையாக இணைகிறாங்க. லாப நோக்கத்தில் அல்லது லாப நோக்கம் இல்லாமலும் நடத்தி செல்வதற்கான ஒரு கூட்டு தான் பங்குடைமை. 2 அல்லது மேற்பட்ட பங்காளர்கள் நோக்கம் ஒன்றை அடைவதற்காக பொதுவில் ஒன்றாக இணைந்தால் அதற்கு பெயர் பங்குடைமை. இந்த பங்குடைமையில சில விடயங்கள். பங்குடைமையானது பின்வரும் பண்புகளை கொண்டிருக்கும். 1, என்னென்ன பண்புகள்? லாபம் பெறும் நோக்கம் இருக்க வேணும், வணிக நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட வேணும், அதே நேரத்தில் தனிநபர்கள் இருத்தல் வேண்டும். லாப நோக்கம் ஒன்று இருக்க வேணும், மனித நடவடிக்கையாக இருத்தல் வேண்டும், வணிக நடவடிக்கையாக இருத்தல் வேண்டும், தனிநபர்கள் ஒன்றாக இணைதல் வேண்டும். இவ்வாறான பண்புகளோடு தான் இந்த பங்குடைமை ஆரம்பிக்கப்படுகிறது. இனி பங்குடைமை வணிகங்களின் விசேடமான சில பண்புகள். பங்காளரின் ஆக குறைஞ்ச எண்ணிக்கை 2, பங்காளரின் ஆக கூடிய எண்ணிக்கை 20. கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இந்த 20 என்பதை இன்னொரு சட்டம் வலியுறுத்தது. பங்குடைமை சட்டமானது 1890ஆம் ஆண்டு, ஒன்ஸ் அப்பான் எ டைம், எப்பயோ சொன்ன கதை. அந்த பங்குடைமையில 2 பத்தி சொல்லப்பட்டதை தவிர 20 பத்தி சொல்ல இல்லை. அந்த 20 என்பது என்ன? 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் சொல்லுது, பங்காளரின் உச்ச பங்காளர் எண்ணிக்கை 20. ஏனென்றா பங்குடைமை சட்டத்துல உச்ச பங்காளர் குறித்து குறிப்பிடப்படவில்லை. ஸோ பங்குடைமையானது 2 அல்லது 20 வரையான ஆட்கள் இருக்கலாம். இது பங்குடைமை சட்டத்தில் சொல்லப்படையில. ஆகவே கம்பெனி சட்டம் அதுல மூக்க நுழைக்குது. ஸோ 20 அல்லது மேற்பட்ட பங்காளர் என்பதில் 20 வரையானது என்றதை கம்பெனி சட்டம் அழுத்தமா சொல்லுது. அதே நேரம் பங்காளருக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தம், இந்த பங்குடைமை ஒப்பந்தம் குறித்து ஆறுதலாக கதைப்போம்.
பங்குடைமை எவ்வாறு நடத்தி கொண்டு செல்ல வேணும், பங்குடைமை செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேணும் போன்ற விடயங்கள் குறித்து பங்காளருக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாடு வரும். அந்நியோன்யமான தொடர்பு. அது என்ன அந்நியோன்யமான தொடர்பு? பங்காளருக்கு இடையிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க வேணும். ஆறுதலாக நாங்கள் அதை கதைப்போம். தந்திருக்கிறேன். பங்குடைமையின் பரஸ்பர முகவராண்மை என்பது என்ன, அல்லது பங்குடைமையின் உறவு என்பது என்ன? இந்த பங்குடைமையில பங்குடைமை செயற்பாடுகளின் போது நன்மைகள் வரும்போது அனைத்து பங்காளரும் நன்மையை அனுபவிக்கிற அதே நேரம் ஏதாவது தீமைகள் பாதகங்கள் வந்தாலும் எல்லாரும் ஒருமித்து பங்களிப்பு செய்ய வேணும். உதாரணமாக நோக்குவோம். ABC எனப்பட்ட 3 பங்காளர்கள் ஒன்றிணைந்து வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கின்றார்கள். ABC. இந்த 3 பங்காளர் ஒன்று சேர்ந்து வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு இடையில உறவு முறை நல்லா இருக்கு, வணிகம் ஸ்மூத்தா போகுது. A என்பவர் வணிக நிர்வாகத்தில் ஈடுபடுறார். அவர் எடுக்கிற சில தீர்மானங்கள் லாபகரமா இருக்கு, பியும் சியும் அதுல பங்களிப்பு செய்யறாங்க. ஓகே. அதே நேரம் சில நேரத்துல இந்த ABC பங்குடைமையில நட்டம் ஏற்படுது. இந்த நட்டத்தின் போது பியும் சியும் என்ன சொல்றார்கள்? ஏய குறை சொல்றார்கள். எவ்வாறு? நீங்கள் எடுத்த முடிவுகளால தான் எங்களுக்கு நட்டம் பெறுது என்று அவர்கள் வற்புறுத்த முடியாது, பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் நன்மைகள் அனுபவிக்கும் போது ஒருமித்து இருந்தவர்கள் நட்டம் பெறும் போதும் ஒருமித்து செயற்பட வேண்டும். இவ்வாறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த பங்காளருக்கு இடையிலான உறவு முறையா இருக்கும். இனி பங்குடைமையிலேயும் சில நன்மைகள் காணப்படுகிறது, பங்குடைமையில் சில தீமைகள் காணப்படுகிறது. பங்குடைமையில் இருக்கின்ற நன்மைகள் என்ன? நட்டம் ஏற்படும் போது பகிர்ந்து கொள்ளலாம், நட்டத்தை பிரித்துக் கொள்ளலாம். கலந்து ஆலோசித்து தீர்மானம் எடுக்கலாம். கலந்து ஆலோசித்து ஏனைய பங்காளரிடம் கலந்து ஆலோசித்து சில தீர்மானம் எடுக்கலாம். சட்ட கட்டுப்பாடுகள் கம்பெனியோட ஒப்பீடுல குறைவாகத்தான் இருக்கும், சட்ட கட்டுப்பாடுகள் குறைவு. அதே நேரத்தில் தனி வியாபாரத்துடன் ஒப்பிடும் போது அதிகமான மூலதனத்தை சேகரிக்கலாம். இவ்வாறான சில பல நன்மைகளும் இருக்கு. ஸோ பங்குடைமையில் இருக்கின்ற தீமைகள் என்ன? இங்கேயும் சட்ட ஆளுமையற்றது, வரையறையற்ற பொறுப்பு, தொடர்ந்து இயங்கக்கூடிய நிலை இல்லை. அதே நேரத்தில் பங்குடைமையில வரையறையற்ற பொறுப்பு, சட்ட ஆளுமையற்றது, தொடர்ந்து இயங்க நிலையற்றது போன்ற பல தீமைகளும் காணப்படுகிறது. இனி பங்குடைமை தொடர்பான சட்டங்களுக்கு வருவோம். மிக முக்கியமான பாயிண்ட் பிள்ளைகள். பங்குடைமை தொடர்பாக 4 சட்டங்கள் நடைமுறையில் இருக்கு. பங்குடைமை தொடர்பான சட்டங்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்க கேள்வி வரலாம். பங்குடைமை தொடர்பாக இருக்கின்ற முதலாவது சட்டம் 1890 ஆண்டு பங்குடைமை சட்டம். 1890 ஆண்டு பங்குடைமை சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுது? பங்குடைமை உருவாக்கும் சட்டம். பங்குடைமை உருவாக்கப்பட வேண்டுமாயின் 1890 ஆண்டு பங்குடைமை சட்டப்படி உருவாக்கப்பட வேண்டும். இது பங்குடைமை தொடர்பான சட்டம். அடுத்தது 1918 ஆண்டு 6ஆம் இலக்க வணிக பெயர் பதிவு கட்டளை சட்டம். 1918 ஆண்டு 6ஆம் இலக்க வணிக பெயர் பதிவு கட்டளை சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுது? பங்குடைமையை பதிய வேண்டிய சட்டம் தான் 1918 ஆண்டு 6ஆம் இலக்க வணிக பெயர் பதிவு கட்டளை சட்டம். இனி 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். முதலே சொன்னேன், பங்காளரின் உச்ச எண்ணிக்கையான 20 தீர்மானிக்கிற சட்டம் இந்த பங்குடைமையில இருக்கின்றதான கம்பெனி சட்டம். பங்காளரின் உச்ச எண்ணிக்கை 20 என தீர்மானிக்கும் சட்டம் 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். அடுத்த சட்டம் 1840 ஆண்டு 7ஆம் இலக்க மோசடி தடுப்பு சட்டம். 1840 ஆண்டு, இதுவும் ஒரு பழைய சட்டம் தான், மோசடி தடுப்பு சட்டம். அந்த மோசடி தடுப்பு சட்டம் அப்படி என்ன சொல்லுது? பங்குடைமையின் மூலதனமானது 1000 ரூபாவினை விட அதிகமாக காணப்படும் போது பங்குடைமை ஒப்பந்தம் கட்டாயமாக எழுத்துருவில் அமைதல் வேண்டும். பங்குடைமையின் மூலதனமானது 1000 ரூபாவினை விட அதிகரிக்கும் பட்சத்தில் பங்குடைமை ஒப்பந்தம் நிச்சயமாக எழுத்து உருவில் அமைதல் வேண்டும். இது 1840 ஆண்டு மோசடி தடுப்பு சட்டம் வலியுறுத்தது.
ஸோ இந்த பங்குடைமை ஒப்பந்தம் என்றால் என்ன? பங்குடைமையில் காணப்படுகின்ற பங்காளருக்கிடையிலான அந்த இணக்கப்பாடு ஒப்பந்தமாக காணப்படும். இந்த இணக்கப்பாட்டினை வாய்மொழி மூலம், நடத்தை மூலம் மற்றும் எழுத்து மூலமாக உருவாக்க முடியும். பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று 3 வடிவத்தில் உருவாக்க முடியும். வாய்மொழி மூலம், நடத்தையின் மூலம், மற்றது எழுத்து வடிவில். கட்டாயமாக ஒரு பங்குடைமையில மூலதனம் 1000 ரூபாவினை விட அதிகமாக இருந்தால் நிச்சயம் என்ன செய்யப்பட வேண்டுமா? ஒப்பந்தம் எழுத்துத்தான் இருத்தல் வேண்டும் என்பதை இந்த மோசடி தடுப்பு சட்டம் வலியுறுத்தது. இனி பங்குடைமை கட்டாயமாக எழுத்துருவில் அமைய வேணும். இனி பாருங்க, இந்த பங்குடைமை ஒன்று ஒப்பந்தத்தை எழுத்துருவமாக்கினால் அதற்கு நாங்கள் கொடுக்கிற வணிக பதம் பங்குடைமை உறுதி அல்லது பங்குடைமை அகவிதி. பங்குடைமை உறுதி என்றால் அல்லது அகவிதி என்றால் என்ன? பங்குடைமை ஒன்றின் செயற்பாடுகளின் ஒப்பந்தத்தினை எழுத்து வடிவில் காணப்பட்டால் அது பங்குடைமை உறுதி அல்லது பங்குடைமை அகவிதி எனப்படும். இதில் இன்னொரு விடயம், இந்த 1890ஆம் ஆண்டு 24ஆம் பிரிவு பங்குடைமை சட்டப்படி நாங்கள் பங்குடைமை ஆரம்பிக்கிறோம். பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று காணப்படாத விடத்து பங்காளர்கள் நிச்சயமாக அந்த சட்டத்தை பின்பற்ற வேணும். எந்த சட்டம்? 1890ஆம் ஆண்டு 24ஆம் பிரிவு பங்குடைமை சட்டத்தை பின்பற்ற வேணும். அந்த சட்டம் என்ன சொல்லுது? பங்காளர்கள் மூலதனம் சமனாக ஈடுபடுத்தல் வேண்டும், லாப நட்டம் சமமாக பகிரப்படும், அனைத்து பங்காளரும் நிர்வாகத்தில் ஈடுபட வேண்டும், நிர்வாக பங்காளருக்கு சம்பளம் இல்லை, பங்காளர் கடன்களுக்கு குறைந்தது 5% வட்டி, பங்காளர் கடன்களுக்கு குறைந்தது 5% வட்டி, பங்காளர் இணைப்பதாயின் அனைத்து பங்காளரதும் சம்மதம் தேவை போன்ற சில விதந்துரைப்புகளை பங்குடைமை சட்டம் குறித்துரைத்துள்ளது. இனி மாணவருக்கு ரொம்ப பிடிச்ச கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி. கம்பெனி என்றாலே ஒன்று செய்கிறது தான். இந்த கம்பெனியானது மாணவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றா கம்பெனிகள், நீங்கள் அக்கௌண்டிங்லையும் படிக்கிறீங்க கம்பெனி கணக்கு, நடைமுறையில் நாங்கள் கம்பெனிகளை குறித்து பார்த்திருப்போம். ஸோ கம்பெனிக்குள்ளே போவோம். இந்த கம்பெனி என்றால் என்ன என்பது பொதுவாக எங்களுக்கு தெரியும். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற சட்ட ஆளுமையுள்ள வணிகம் கம்பெனியாக இருக்கும். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற ஒரு சட்ட ஆளுமையுள்ள வணிகம் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியாக இருக்கும். சட்ட ஆளுமை முதலே சொன்னேன். சட்ட ஆளுமை என்பது வணிகத்தின் பேரில் சொத்துக்களை கொள்வனவு செய்தல், வணிகத்தின் பேரில் சொத்துக்களை விற்பனை செய்தல், வணிகத்தின் பேரில் வரி செலுத்தல், வணிகத்தின் பேரில் வழக்கு தாக்கல் செய்தல், அந்த எல்லா இயல்பும் கிடைக்குதுங்க. இதுலையும் பலர் ஒன்று செய்கிறாங்க, பங்குடைமையும் பலர் ஒன்று செய்கிறாங்க. என்ன வித்தியாசம் இருக்கு? பங்குடைமை வரையறையற்ற பொறுப்பு, சட்ட ஆளுமையற்றது போன்ற பல பிரதிகூலங்களை கொண்டிருக்கு. ஆனால் கம்பெனியானது முழுக்க முழுக்க சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வணிக அமைப்பு. வரையறுக்கப்பட்ட பொறுப்பு இருக்கும், சட்ட ஆளுமை இருக்கும், அனுகூலங்களை ஆறுதலாக கதைப்போம். ஸோ கூட்டிணைக்கப்பட்ட ஒரு கம்பெனியின் சிறப்பான சில அம்சங்கள் மாணவர்கள் நிச்சயமா தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியில் இருக்கின்ற சிறப்பான சில அம்சங்கள் என்ன? கம்பெனி சட்டத்தின் கீழ் கூட்டிணைக்கப்படும். கம்பெனி அதன் அங்கத்தவர்களுக்கு இடையில் வேறுபட்ட சட்ட ரீதியான அழகாக காணப்படும். அதே நேரத்தில் கம்பெனியானது தொடர்ந்து இயங்கும் நிலை உண்டு. கம்பெனி பங்கு வழங்கி மூலதனத்தை சேகரிக்கலாம். ஐயோ, பங்கு வழங்கி மூலதனத்தை சேகரித்தல் என்றால் என்ன? பங்கு என்பது கம்பெனியின் மூலதனத்தின் சிறிய அலகு. இப்படிதான் சொல்லியிருப்பேன். பிள்ளவாப்பா விளங்குற மாதிரி தான் இருக்கு, ஆனால் விளங்குது இல்லை. இந்த மூலதனத்தின் சிறிய அலகு என்பது என்ன? கொஞ்சம் தெளிவா சொன்னால், ஒரு கம்பெனி யோசிக்குது 500,000 மூலதனத்தை சேகரிப்பதற்கு. இந்த 500,000 மூலதனத்தை ஒருவரிடமே எடுக்காம என்ன செய்யலாம்? பல பேரிடம் எடுக்கலாம். அதுக்காக அந்த 500,000 அந்த கம்பெனி என்ன செய்து சமனான அலகாக பிரிக்குது. 500,000 கம்பெனி சமனான அலகாக பிரிக்குது. உதாரணமா 500,000 ஒரு 100,000 பிரிப்பேன், இலகுவாக சொல்றேன். 100,000 பிரித்தா ஒரு பங்கின விலை 5 ரூபாய். ஸோ இந்த 5 ரூபாய் படி யாரும் பங்கு வேண்டலாம். ஆனால் கம்பெனி இழிவு கட்டணம் என்று சொல்லு. கம்பெனி பங்கு கொள்வனவு செய்யும் போது ஒரு இழிவு நிபந்தனையை சொல்லுது, ஒருவர் ஆக குறைஞ்சது 100 வேண்ட வேணும்.
இன்னொரு கம்பெனி சொல்லும் ஆக குறைந்தது 1000 பங்குதாரர் வேணும், கம்பெனியை பொறுத்தது. ஸோ குறித்த நபர் என்ன செய்கிறார், 5 ரூபாய் படியான 1000 பங்கு வேண்டார். ஸோ அவருடைய மூலதனம் 5000 ரூபாய். இன்னொரு ஆள் என்ன செய்கிறார், 500 ரூபாய் படியான 5 ரூபாய் படியான 10,000 பங்கு வேண்டலாம். அவங்களுடைய இயலுமைக்கு ஏற்ற மாதிரி காசை ஈடுபடுத்தலாம். பங்கு என்பது மூலதனத்தின் சிறிய அலகு. சரிதானே? பங்குகளை நாங்கள் கதைப்போம். ஸோ கம்பெனியில் இப்படியான சில சிறப்பம்சங்கள் இருக்கும். இனி வருவோம் கம்பெனியின் அனுகூலங்கள், வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளின் அனுகூலங்கள். நன்மைகள், தனி வியாபாரத்தில் இல்லாத, பங்குடைமையில் இல்லாத சில பல நன்மைகள் இங்கே இருக்கு. பாரிய அளவிலான மூலதனத்தை திரட்டலாம். பாரிய அளவிலான மூலதனம். எங்களுக்கு தெரியும், இலங்கையில் பங்குச்சந்தை ஒன்று இருக்கு. பங்குச்சந்தை தான் இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலுங்காம். என்ன முதுகெலும்பு? பங்குச்சந்தையில தான் அதிகமான மூலதனங்கள் முதலிடப்படுகிறது. ரைட்? அது குறித்து நாங்கள் ஆறுதலாக கதை. பேரளவு கொண்ட வணிகங்களை ஆரம்பிக்க முடியும். மிகப்பெரிய வணிகங்களை ஆரம்பிப்பதற்கு இலகுவாக அமையும். அதே நேரம் திறமையுள்ள முகாமையாளர்கள் ஒன்றாக இணையலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதிகமான ஆட்கள் ஒன்று சேரலாம். பங்குதாரரின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கும். வரையறுக்கப்பட்ட பொறுப்பு என்றால் என்ன? தான் ஈடுபடுத்தும் மூலதன அளவுக்கு மாத்திரம் நட்ட பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பெயர் தான் என்ன? வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. குறித்த நபர் 300,000 காசை ஈடுபடுத்துறார். ஸோ அவருடைய நட்ட பொறுப்பு 300,000 மட்டும். இதுக்கு பின்னால்தான் நாங்க லிமிட்டட் என்று சொல்லிக் கொள்றோம், வரையறுக்கப்பட்டது. ரைட்? பங்குதாரர் ஒருவர் இறந்தால் கம்பெனியை பூட்ட தேவையில்லை. ஏனைய பங்குதாரர்கள் நடத்தி கொண்டு போகலாம். தொடர்ந்து இயங்கும் நிலை உடையது. ஒரு உயர்ந்த மட்ட மனித வளத்தை சேர்ந்ததாக காணப்படும். சட்ட ரீதியான அந்தஸ்து கட்டாயம் இருக்கும். இனி பங்குடைமையில் இருக்கின்ற பல பிரதிகூலங்கள், கம்பெனியில் இருக்கின்ற பிரதிகூலங்கள் அல்லது வரையறைகள் என்று சொல்லலாம். சட்டத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் சட்டம் என்ன சொல்லுது அதுக்கேற்ற மாதிரி வர வேணும். ஸோ சட்டத்தை பின்பற்றக்கூடிய தாக்கங்கள் அதிகம். ஆரம்பிப்பதில் சிக்கல்கள் அநேகமாக லோயர்ஸ் பிடிக்க வேணும், நொத்தாரிஸ் பிடிக்க வேணும். அவங்களூடாகத்தான் அகவிதி தயாரிக்க வேணும். அகவிதியா? அகவிதி என்றால் என்ன? கம்பெனியொன்றின் உள்ளார்ந்த வெளியார்ந்த செயற்பாடுகளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஆவணம் தான் என்னவாம்? அகவிதி பத்திரம். கம்பெனியின் உள்ளார்ந்த வெளியார்ந்த செயற்பாடுகளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஆவணம் அகவிதி பத்திரம். இந்த அகவிதி பத்திரம் கம்பெனியின் நோக்கம், கம்பெனியின் பெயர் தொடர்பான விவரங்கள், கம்பெனியின் பொறுப்பு தொடர்பான விவரங்கள், இயக்குனரின் அதிகாரங்கள், இயக்குனரின் பொறுப்புகள், சகல விடயங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஸோ அது தயாரிக்கிறதுக்கே காசு போகும். அதே நேரத்தில் சில நாட்கள் எடுக்கும். பங்குதாரரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாக்களிக்கும் உரிமை இருக்கு. அதிக பங்குகளை வேண்டினவருக்கு பொதுவாக நிர்வாக அதிகாரம் போய் சேரும். கம்பெனியின் லாபத்தின் அடிப்படையில் என்ன செய்யப்படலாம்? லாபங்கள் வேறுபடும். லாபத்தின் அளவுக்கு ஏற்ப லாபங்கள் கூடி குறையும். அதாவது அதிக மூலதனம் போட்டால் அதிக லாபம், குறைய மூலதனம் போட்டால் குறைவான லாபங்கள் தான் கிடைக்கப்பெறும். அடுத்த பாயிண்ட், கம்பெனியை கலைப்பதற்கு விரிவான நடைமுறை ஒன்று இருக்கு. தனி வியாபாரம், தனி ஒருத்தர் உரிமையாளர் இன்றைக்கு வெளிநாடு போறார், கடையை பூட்டி வச்சு போயிருவார், யாரையும் கேட்க தேவையில்லை. ஆனால் பங்குடைமையும் பங்காளர் இணங்கி பங்குடைமையும் மூடலாம், கலைக்கலாம். ஆனால் கம்பெனி கலைப்பதற்கு சட்ட தேவைப்பாடுகள், மூலதனம் ஈடுபடுத்திய அத்தனை பேருக்கும் வகை கூற வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இப்படியான பல சிக்கல்களும் கூட்டணிக்கப்பட்ட கம்பெனியில காணப்படும். இனி கம்பெனியின் சார்ட், இதுகள் குறித்து நிச்சயமா தெரிய வேணும். இந்த கூட்டணிக்கப்பட்ட கம்பெனியை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்த முடியும்? வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், வரையறுக்கப்படாத கம்பெனிகள், பிணையால் அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்பது என்ன? பங்குதாரர் தாம் ஈடுபடுத்துகின்ற மூலதன அளவுக்கு மாத்திரம் நட்ட பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அவ்வாறான பங்குதாரரை கொண்ட கம்பெனி வரையறுக்கப்பட்ட கம்பெனி எனப்படும். பங்குதாரர் தான் ஈடுபடுத்துகின்ற மூலதன அளவுக்கு மாத்திரம் நட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பங்குதாரரை கொண்ட கம்பெனிகள் நிச்சயமாக வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளாக இருக்கும். மாறாக
வரையறையற்ற கம்பெனிகள் தான் ஈடுபடுத்திய மூலதனத்தை விட எவ்வளவு நட்ட பொறுப்பு மீட்க தயாரான நிலைமை இலங்கையில் அவ்வாறான கம்பெனிகள் இல்லை. பிணையால் வரையறுக்கப்பட்ட அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்டது என்பது இங்கே பங்கு மூலதனம் காணப்பட மாட்டாது. 2க்கு அதிகமான ஆட்கள் ஒன்று சேரலாம். ஒன்று சேர்ந்து ஒரு நோக்கத்திற்கு அடைவதற்காக பொதுவாக சேவை நோக்கத்துக்கு ஒன்றிணைந்து தங்களுக்கு இடையில ஒரு உறவு. குறித்த நபர் 700,000 மூலதனத்தை போட்டு சொல்றார், நான் 1 மில்லியன் வரையும் பொறுப்பேற்க தயார். 700,000 மூலதனத்தை போட்டு 1 மில்லியன் வரையும் தான் பொறுப்பேற்க தயார் என அகவிதி சட்டக்கோவையில் எழுதி கொடுப்பார். இது பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. ரைட். இனி நாங்கள் பார்ப்போம் வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் வகைகள். தனியார் கம்பெனி, பொது கம்பெனி, கரை கடந்த கம்பெனி. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்றால் என்ன என்றது குறித்து நாங்கள் ஆராய்வோம். தனியார் கம்பெனி என்பது தனி ஒருவர் ஆரம்பிக்கிறதல்ல. 1 தொடக்கம் 50 வரையான பங்குதாரர் ஒன்று சேர்ந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம், பின்னால கதைப்போம். பொது கம்பெனி என்பது பொதுமக்கள் எவரும் மூலதனம் ஈடுபடுத்தலாம், பொதுமக்கள் எவரும் பங்குதாரராக வரக்கூடிய வகையிலான கம்பெனிகள் பொது கம்பெனிகள். இந்த கரை கடந்த கம்பெனி என்பது இலங்கையில் உருவாக்கப்பட்டு தொழில் முயற்சி நாட்டுக்கு வெளியில் இருந்தால் அதுக்கு பெயர் கரைய கடந்த கம்பெனி. கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளின் வகைகள் இந்த அட்டவணையினூடாக இலகுவாக தெரிந்து கொள்ள முடியும். கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளை பொதுவாக 3ஆக வகைப்படுத்தலாம். வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், வரையறையற்ற கம்பெனிகள், உத்தரவாதத்தால் அல்லது பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள். வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்பது பங்குதாரர் தான் ஈடுபடுத்துகின்ற மூலதன அளவுக்கு மாத்திரம் நட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்களாயின் அவ்வாறான பங்குதாரரை கொண்ட கம்பெனி வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் ஆகும். வரையறையற்ற கம்பெனி தாம் ஈடுபடுத்தும் மூலதன அளவை விட எந்தளவு பெறுமதிக்கும் நட்டத்தை பொறுப்பேற்க தயாரான பங்குதாரரை கொண்ட கம்பெனி வரையறுக்கப்படாத கம்பெனி. இலங்கையில் அவ்வாறான கம்பெனிகள் இல்லை. மாறாக பிணையால் அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி பங்குதாரர் தான் மூலதனத்தை ஈடுபடுத்தும் போது அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் மூலதனத்தை ஈடுபடுத்துறார், அந்த மூலதன அளவை விட குறிப்பிட்ட அதிகமான தொகைக்கு பிணையை ஏற்றுக்கொள்றார். குறிப்பிட்ட ஒரு நபர் 700,000 ரூபாவை மூலதனமாக ஈடுபடுத்துறார். அவர் சொல்றார், 1 மில்லியன் 10 லட்சம் வரையும் நான் நட்டத்தை ஏற்க தயார். அவர் இந்த 300,000 அவர் அதிகமாக ஏற்றுக்கொள்றார். இவ்வாறான நபர்களை ஒன்றிணைக்கக்கூடிய கம்பெனி தான் பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் சிறப்பம்சங்கள் ஆறுதலாக கதைப்பம். 2க்கு மேற்பட்டவர்கள் காணப்பட வேணும், பங்கு வளங்கள் காணப்படாது. இந்த பிணை தொகை கம்பெனி அகவிதி சட்டக்கோவையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்க வேணும். இனி பார்ப்போம், வரையறுக்கப்பட்ட கம்பெனியை 3ஆக பிரிக்கலாம். வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, வரையறுக்கப்பட்ட கரை கடந்த கம்பெனி. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்பது அறிமுகமானவர்களை மாத்திரம் ஒன்றாக இணைத்து ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி வகைதான் இந்த வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. அடுத்த ஸ்லைட்ல கதைக்கிறேன். பொது கம்பெனி என்பது பொதுமக்கள் எவரும் பங்குதாரராக வரக்கூடிய கம்பெனி பொது கம்பெனியாகும். அது 2ஆக வகைப்படுத்தப்படும். பட்டியற்படுத்தப்பட்ட கம்பெனிகள் பட்டியற்படுத்தப்படாத கம்பெனிகளாக வகைப்படுத்தப்படும். ஆறுதலாக கதைப்போம். இனி கரை கடந்த கம்பெனி இலங்கையில் உருவாக்கப்பட்டு தொழில் முயற்சி நாட்டுக்கு வெளியில் இருந்தால் அதற்கு பெயர் கரைய கடந்த கம்பெனி. இனி வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் தான் பங்குதாரர்கள் தான் கொள்வனவு செய்கின்ற பங்கு மூலதன அளவுக்கு மாத்திரம் நட்டத்தை பொறுப்பேற்கக்கூடிய நிலை. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்பது அறிமுகமானவர்களை மாத்திரம் பங்குதாரராக இணைத்துக் கொண்டு உருவாக்கக்கூடிய கம்பெனி வகை வரையறுக்கப்பட்ட தனி கம்பெனியாகும். இது 1 தொடக்கம் 50 வரையான பங்குதாரரை கொண்டிருக்கும். பங்குச்சந்தையில் இடம்பெற முடியாது. அதே நேரத்தில் லாபங்கள் தங்களுக்கு இடையில பகிர்ந்து கொள்ளப்படும். ஆனால் இந்த தனியார் கம்பெனி பங்குதாரரிடையே என்ன செய்ய முடியும்? பங்குகளை கைமாற்ற முடியும். பங்கு சந்தையில் கைமாற்ற முடியாது, பங்குதாரரிடையே கைமாற்ற முடியும். வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியின் சிறப்பான சில அம்சங்கள் மாணவரின் விளக்கத்துக்காக. ஆக குறைந்த பங்குதாரர் எண்ணிக்கை 1, ஆக கூடிய எண்ணிக்கை 50. கம்பெனி ஊழியர்கள் பங்குதாரராக உள்ளடக்கப்பட மாட்டார்கள்.
ஆக குறைந்த இயக்குனர் எண்ணிக்கை ஒன்று, மினிமம் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராவது இருக்க வேணும். அதே நேரத்தில் கடனை மீள செலுத்து மாற்றல் பரிசோதனை இங்கே கட்டாயம் இல்லை. அது என்ன கடன் மீள செலுத்து மாற்றல் பரிசோதனை? ஒரு பொது கம்பெனியா இருந்தால் நிச்சயமாக ஒரு பட்டய கணக்கு ஆய்வாளர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்ன செய்ய வேணும்? நிச்சயமாக அவர் என்ன செய்ய வேணுமாம்? இந்த கணக்கறிக்கையை சமர்ப்பிக்க வேணும். இப்படி கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது என்ன கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றல்? கம்பெனியின் தொழிற்படு மூலதனத்தை பார்க்கிறது. தொழிற்படு மூலதனம் என்றால் என்ன? நடப்பு சொத்திலிருந்து நடப்பு பொறுப்பை கழிக்கிறது. நடைமுறை சொத்திலிருந்து நடைமுறை பொறுப்பை கழிக்கும் போது பெறப்படுவது தொழிற்படு மூலதனம். தொழிற்படு மூலதனம் சகவா இருந்தால் கம்பெனி கடனை தீர்க்கும் ஆற்றலை கொண்டுள்ளது, உறுதிப்படுத்தியாச்சு. மாறாக தொழிற்படு மூலதனம் மைனஸ் ஆயிருந்தால், பாதகமாயிருந்தால் கடனை தீர்க்கும் ஆற்றல் அற்ற நிலை என குறிப்பிடப்படும். இது தனியார் கம்பெனிக்கு கட்டாயம் இல்லை, பொது கம்பெனி நிச்சயம் செய்ய வேணும். பட்டியற்படுத்தப்பட்ட பொது கம்பெனி அல்லது விலை கூறப்பட்ட கம்பெனி. கொழும்பு பங்குச் சந்தையில் பட்டியற்படுத்தப்பட்ட கம்பெனிகள், விலை கூறப்பட்ட கம்பெனிகள் அல்லது பட்டியற்படுத்தப்பட்ட கம்பெனிகள் அல்லது நிரல்படுத்தப்பட்ட கம்பெனிகள் என அழைக்க முடியும். உதாரணமாக ஜோன் கீல்ஸ் கம்பெனி பிஎல்சி, ஹேமாஸ் பிஎல்சி, டயலாக் பிஎல்சி, ஸ்ரீலங்கா டெலிகாம் பிஎல்சி. அது என்ன பிஎல்சி? பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி. ஒரு கம்பெனி இந்த விலை கூறப்பட்ட கம்பெனியா வர வேண்டும் என்றால் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க வேணும்? என்ன தகமை இருக்க வேண்டும் என்றால் 4 தகமை இருக்கு. ஒரு கம்பெனி விலை கூறப்பட்ட கம்பெனியாக வருவதற்கு 4 நிபந்தனைகள். 100 பங்குகளை ஏனும் கொள்வனவு செய்த ஆக குறைந்தது 1000 பங்குதாரர்கள். 100 பங்குகளை ஏனும் கொள்வனவு செய்த ஆக குறைந்தது 1000 பங்குதாரர்கள். 3 வருட தொடர்ச்சியான லாபகரமான நிலை. 3 வருட லாபகரமான நிலை. அதே நேரம் 25% பங்குகள் பொதுமக்களுக்கு வழங்கியிருத்தல் வேண்டும். 25% பங்குகள் பொதுமக்களுக்கு வழங்கியிருத்தல் வேண்டும். இவ்வாறான பண்புகளை உடைய கம்பெனிகள் தான் என்னவாயிருக்குமா? விலை கூறப்பட்ட கம்பெனிகள். இந்த விலை கூறப்பட்ட கம்பெனிகள் தங்களுடைய பேருக்கு பின்னால பிஎல்சி என குறிப்பிட வேணும், பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி என குறிப்பிட வேணும். ஸோ ஆகவே விலை கூறப்பட்ட கம்பெனிகள் இலங்கையில் தற்போது 297 கம்பெனிகள் இதுவரையும் இருக்கு. 297 கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியின் 4வது இயல்பு 500 மில்லியனுக்கு குறையாத மூலதனம். மிக முக்கியமான பாயிண்ட். 500 மில்லியன் இலங்கை ரூபாய்க்கு குறையாத மூலதனம் இருக்க வேணுமா? திரும்ப 4 பாயிண்ட் சொல்றேன். 100 பங்குகளை எனும் கொள்வனவு செய்த ஆக குறைந்தது 1000 பங்குதாரர், 500 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் மூலதனம், 3 வருட தொடர்ச்சியான லாபகரமான நிலை, 25% பங்குகள் பொதுமக்களுக்கு வழங்கியிருத்தல் வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டில் தங்களோட பெயர் வரும், லிஸ்ட் பண்ணப்படும், மெயின் போர்ட் பிரதான திரைக்கு வர முடியும். அப்படியான கம்பெனி தான் விலை கூறப்பட்ட கம்பெனிகள். ஸோ இலங்கையில் 500 மில்லியனை விட அதிக காசு போட்ட கம்பெனி 297 இருக்கு. இப்போ அந்த பங்கு பிரச்சனைக்கு வரேன். இலங்கையில் பங்கு கம்பெனிகள் பங்கு வழங்கி மூலதனத்தை சேகரிக்கும். பங்குகள் பொதுவாக 3 விதம்: சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு, உபகார பங்கு. சாதாரண பங்கு என்றால் என்ன? பங்கை கொள்வனவு செய்பவர் இயக்குனராக வர முடியும், உரிமையாளராக இருக்க முடியும், லாபங்களை அனுபவிக்கலாம் போன்ற பல நன்மைகளை காணக்கூடியதாக இருக்கும். ஆண்டு இறுதியில் லாபம் தீர்மானிக்கப்படும் பங்குதான் சாதாரண பங்கு. முன்னுரிமை பங்கு என்பது பங்குகளை முதலீடு செய்யும் போது எவ்வளவு வீத லாபம் என்பதை முன்னரே குறிப்பிடப்படும். அவ்வாறான பங்குதான் முன்னுரிமை பங்கு. அதாவது பிக்ஸ் டிபாசிட்ல காசு போடுற மாதிரி எவ்வளவு பட்டி கிடைக்கும் என்பதை இங்க எவ்வளவு லாபம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் விளங்க வேணும், 297 பிஎல்சியில முன்னுரிமை பங்கை வழங்குவது ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான். மாணவருடைய பொதுவான அறிவுக்கு என்ன கம்பெனி? சிங்கபுத்திர ஃபைனான்ஸ் கம்பெனி மட்டும்தான் சமகாலத்தில் இதுவரையில முன்னுரிமை பங்கு நடைமுறையில் வெளியிட்டிருக்கான். ஆக இந்த முன்னுரிமை பங்கு குறித்து அதிகமாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. சாதாரண பங்கு விளங்கினா இப்போதைக்கு போதும். அடுத்தது உபகார பங்கு. உபகார பங்கு போனஸ் பங்கு. சாதாரண பங்குதாரருக்கு கம்பெனி அதிக லாபம் உழைக்கும் போது பங்குதாரரை தக்க வைத்துக் கொள்வதற்காக, ஈர்த்து எடுப்பதற்காக வழங்கக்கூடிய பங்கு வகைதான் அது. காசாக கொடுக்காம பங்கு வடிவில் கொடுத்தால் உபகார பங்கு. இனி பட்டியற்படுத்தப்படாத கம்பெனி.
தனியார் கம்பெனி என்பது 1 தொடக்கம் 50 வரையான பங்குதாரரை கொண்டது. பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிக்கு 4 கண்டிஷன் சொன்னேன், ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டேன். விலை கூறப்படாத கம்பெனி என்பது என்ன, அல்லது பட்டியல்படுத்தப்படாத என்றால் தனியார் கம்பெனியாகவும் இல்லாமல் விலை கூறப்படாத கம்பெனியாகவும் இல்லாமல் ரெண்டும் கெட்டா நிலையில் இருந்தால் அவ்வாறான கம்பெனி தான் விலை கூறப்படாத கம்பெனி. அதாவது 50க்கு அதிகமான பங்குதாரர் 55 பேர் இருக்கிறாங்க. இவங்களை நாங்கள் தனியார் கம்பெனி என்று சொல்ல முடியாது, பொது கம்பெனி என்று சொல்ல முடியாது. எஸ், பட்டியல்படுத்தப்படாத கம்பெனி. 500 மில்லியனுக்கு குறைந்த மூலதனம், ஆகவே பட்டியல்படுத்த முடியாது, இங்கே தான் போட வேணும். அவ்வாறான கம்பெனி தான் என்னவா, பட்டியல்படுத்தப்படாத கம்பெனி. உதாரணம் மெலிபன் பிஸ்கட் கம்பெனி, சிலோன் பிஸ்கட் லிமிடெட், அதாவது மஞ்சி பிஸ்கட் கம்பெனி என்பன என்னவா இருக்குமா, பட்டியல்படுத்தப்படாத கம்பெனி. அமானா பேங்கும் அமானா இன்சூரன்ஸ் ஒரு பட்டியல்படுத்தப்படாத நிறுவனம். கரை கடந்த கம்பெனி, கரைய கடந்த கம்பெனி. இலங்கையில் பதிவு செய்து வேறு நாடொன்றில் தொழில் முயற்சி காணப்பட்டால் பதிவு இலங்கையில் இருக்கு, தொழில் முயற்சி வெளியில் இருக்கு, கரைய கடந்த கம்பெனி, இலகுவானது. ஸோ நாங்கள் இப்படியெல்லாம் பங்கெல்லாம் கதைச்சு கொண்டு போகிறோம். எக்ஸாம்பிள் கேட்குறான், தனியார் கம்பெனி பொது கம்பெனி வேறுபாடு. ஸோ இப்படியான இலகுவான கேள்விகளும் கடந்த காலங்களில் வந்திருக்கிறது. அடுத்தது பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்றால் என்ன? முதலே சொன்னது போல பங்கு வளங்கள் காணப்படுவதில்லை, அங்கத்தவர்கள் 2க்கு மேற்பட்டவர்கள் ஒன்று சேர வேணும், தாங்கள் போடுற காசை விட குறிப்பிட்ட அதிகமான தொகைக்கு நட்டத்தை பொறுப்பேற்பதாக உத்தரவாதம் அளித்திருந்தால் அவ்வாறான கம்பெனி பிணையால் அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி எனப்படும். இது நல்ல உதாரணம் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை. கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி, பொதுவாக சேவை நோக்கத்தில் இருக்கு. இனி நாங்கள் வாரம் கூட்டுறவு சங்கம். கூட்டுறவு என்பது தனியார் உடைமையில் இருக்கின்ற ஒரு சேவை நோக்க வணிகம். இதுவரையும் படித்த தனி வியாபாரம் லாப நோக்கம், பங்குடைமையானது லாப நோக்கம், கூட்டணிக்கப்பட்ட கம்பெனி லாப நோக்கம், கூட்டுறவு சங்கம் சேவை நோக்க வணிகம். தனியார் உரிமையில் இருக்கின்ற ஒரு சேவை நோக்க வணிகம் கூட்டுறவு சங்கம். கூட்டுறவு சங்கம் என்று சொல்லேக்கில் நிச்சயமாக மண்டேக்கில் வர வேணும் கூட்டுறவின் கொள்கைகள் அல்லது தத்துவங்கள், கூட்டுறவை பதிவு செய்தல், கூட்டுறவு சங்கத்தை மேம்படுத்துவதற்கு ஆலோசனைகள், இதுகள் தான் வலிமையாக கேட்கப்பட்ட கேள்விகள். அதுக்குள்ள நாங்கள் நகர்வோம். ஸோ ஒரு கூட்டுறவு சங்கம் என்பது என்ன? பொதுவாக லாபம் நோக்கற்ற அங்கத்தவர்களின் நலனை மையமாக கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு வணிக முயற்சி கூட்டுறவு சங்கமாகும். இங்க நோக்கம் பொதுமக்களுக்கு சேவை வழங்க வேணும். ஆகவே இதுல ஆக குறைஞ்சது 10க்கு மேற்பட்டவர்கள் ஒன்று சேர வேணும். சர்வதேச கூட்டுறவு சங்கத்தின் வரைவிலக்கணம் தந்திருக்கிறேன். இந்த எக்ஸாம்ல வரைவிலக்கணம் அவ்வாறே கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை என்று சொல்ல முடியாது. தமது பொருளாதார சமூக கலாச்சார ரீதியான தேவைகள் எதிர்பார்ப்புகள் என்பவற்றை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு சுயமாக ஒன்றிணைந்த தனிநபர்களின் சுயாதீனமான சங்கம் ஒன்று. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டுறவுக்கு நீ வான்னு இழுக்க இயலாது. நீங்கள் போங்கன்னு துரத்த முடியாது. சுயாதீனமான ஒரு இணைப்பு தான் இந்த கூட்டுறவு சங்கம். கூட்டுறவு சங்கத்துக்கு உதாரணம் வரையறுக்கப்பட்ட சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம், வரையறுக்கப்பட்ட நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் இருக்கு. சமகாலத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்கும் போது கூட்டுறவு சங்கங்களின் பங்களிப்பு மிக அதிகம் என்பதை சமகாலத்தில் உணர்ந்திருப்போம். எக்ஸாம்பிள் கேட்கிறான், இலங்கையில் அதிகம் காணப்படும் கூட்டுறவு சங்க வகை எது? அதான் முதல்ல தந்திருக்கேன். உதாரணமா சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் இலங்கையில் அதிகம் காணப்படுகின்ற கூட்டுறவு சங்க வகை. கூட்டுறவு வணிகத்தின் சில விசேடமான பண்புகள், கூட்டுறவின் விசேட பண்புகள் கட்டாயம் தெரிய வேணும். கணக்கு பாயிண்ட்ஸ் தந்திருக்கிறேன். மாணவர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிக்கலாம் அல்லது நீங்க யூடியூப்ல போய் ரிப்பீட் பண்ணி படிக்கலாம் என்ற வகையில தந்திருக்கிறேன். இந்த கூட்டுறவு வணிகத்தின் பண்புகள் சுயாதீனமான அமைப்பு, தன்னிச்சையாக ஒன்று சேருதல், சுயமாக நபர்கள் ஒன்று சேர வேணும், அங்கத்தவர்களுக்கு சம உரிமை, இன மத ஜாதி மொழி வேறுபாடுகளின்றி அனைவரும் சமமாக ஒன்றிணைய வேணும், பொது தேவை எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியது, சமூக சேவை பிரதானம், ஜனநாயக ரீதியான நிர்வாகம், அனைவருக்கும் வாக்குரிமை இருக்கு,
அனைவரும் வாக்களிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்கு பலன்தான். அங்கத்தவர் ஒவ்வொருவரும் வாக்களிக்க முடியும். உழைக்கும் மேலதிகம் சங்க மிகை என்று சொல்வோம். கூட்டுறவு சங்கம் லாபம் உழைத்த வேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். லாபம் உழைத்தாலும் வேறு பதம் பாவிக்கிறோம். என்னது? கூட்டுறவு சங்க மிகை. சங்க மிகை அங்கத்தவர் நலனுக்காக பயன்படுத்தப்படும். லாபத்தை அடிப்படையான நோக்கமாக கொண்டிராது. இது எப்படி பரீட்சையில வரலாம்? கூட்டுறவு சங்கம் ஒன்றின் விசேடமான 4 பண்புகளை தருக அல்லது குறிப்பிடுக அல்லது விளக்குக. கூட்டுறவு சங்கங்களின் கொள்கைகள் அல்லது தத்துவங்களை பிரகடனப்படுத்தது 1995ஆம் ஆண்டு மான்செஸ்டர் மகாநாட்டில இந்த கூட்டுறவின் கொள்கைகள் பிரகடனப்படுத்தப்பட்டது. மான்செஸ்டர் யுனைடெட் என்பது ஒரு ஃபுட்பால் டீம் இங்கிலாந்துல. இங்க மான்செஸ்டர் எனப்பட்ட மகாநாடு ஒன்று நடக்குது 95ஆம் ஆண்டில. அந்த மகாநாட்டில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளின் அடிப்படையில் இந்த கொள்கைகளின் தத்துவங்களும் பிரகடனப்படுத்திருக்கு. சுயாதீனமான திறந்த அங்கத்துவம். விரும்பியாக்கள் ஒன்றிணையலாம், விரும்பிய போது விலகலாம். கேட்கலாம், ஒருவர் சங்கத்தில் இணைகிறார், இணைஞ்சு ஒரு வருடம் தொடர்ச்சியா அங்கத்துவத்தை பெறுறார், திடீரென 100,000 கடன் எடுக்கிறார், அடுத்த மாதம் விலகிறார், விலகி போறார். விரும்பிய போது விலகலாம் தான் சட்டப்படி. அப்படி இல்லை. அதன் விளக்கம் என்ன சொல்லுங்க பாப்பேன். நிச்சயமாக அந்த கடன் பெற்றவர் கடனை அடைத்துத்தான் விலக வேணுமே தவிர விரும்பிய போது விலகுதுன்றதுல அர்த்தம் அதே இல்லை. தான் கடன் எடுத்து போட்டு விலகி போயிடாது. எடுத்த கடனை அடைச்சு போட்டு விலகி போகலாம். ஜனநாயக ரீதியான அங்கத்துவ நிர்வாகம். ஜனநாயக ரீதியான நிர்வாகம் இருக்கு. அதாவது அங்கத்தவர்ல இருந்து வாக்கெடுப்பு நடத்தி தலைவர், செயலாளர், பொருளாளர்கள், செயற்குழு, நிர்வாக குழு உருவாக்கப்படும். அதில் அரசியல் கட்சிகளில் தலைமை பதவியில் வகிக்கிறவர்கள் இந்த கூட்டுறவு சங்கத்தில் அந்த பதவிகள் வகிக்க முடியாது. அதே நேரத்தில் கூட்டுறவு கல்வியை விருத்தி செய்ய வேண்டிய சில நோக்கம் இருக்கும். அதே நேரத்தில் பிரதேச தேசிய கூட்டுறவு சங்கங்களுடைய ஒரு ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கும். இதுகளை கொள்கையாக கொண்டிருக்கும். இனி கூட்டுறவு சங்கம் ஒன்றின் அனுகூலங்கள் சில பிரதிகூலங்கள். கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள் அல்லது அனுகூலங்கள். கூட்டுறவு சங்கம் ஒன்று 10க்கு மேற்பட்ட அங்கத்தவர் ஒன்று சேர்ந்து இலகுவாக ஆரம்பிக்கலாம். ஜனநாயக ரீதியான நிர்வாகம் காணப்படும். அத்தியாவசிய பொருட்கள், சேவைகள் நியாயமான விலைக்கு வழங்கப்படும். சமகாலத்தில் அதை நல்லாவே உணர்ந்திருப்போம். ஏனைய வணிகங்கள் மிகை லாபம் வைத்து எம்ஆர்பி மேக்சிமம் ரிட்டைல் பிரைஸை விட அதிகம் விற்கும் போது சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் நியாயமான விலையில அத்தியாவசிய பொருளை நுகர்வோருக்கு வழங்கினது. பல்வேறு துறைகளில் காணப்படும். விவசாயத்துக்கு மட்டுமில்லை, மீன்பிடி கூட்டுறவு சங்கங்கள், ஏன் ஆசிரியருக்கான கூட்டுறவு சங்கங்கள் கூட நடைமுறையில் உள்ளது. அந்நியோன்யமான ஒரு ஒத்துழைப்பு, சங்க அங்கத்தவருடைய ஒரு தொடர்பு இருக்கும். அதே நேரத்தில் அங்கத்தவர்களுக்கு அது அங்கத்தவருடைய வணிகம் என்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. கூட்டுறவு சங்கம் எங்களுடைய வணிகம். ஸோ அங்கத்தவர்களுக்கு இடையில் ஒரு உறவு இருக்கும், ஒரு சுயாதீனமான ஒரு பொறுப்பு ஏற்படுது. என்னுடைய வணிகம், நான் பங்களிப்பு செய்தால்தான் சங்கம் நல்லா வரும் என்ற ஒரு ஆதங்கமும் ஒரு தேவைப்பாடும் உருவாக்கும். இனி சில பிரதிகூலங்கள். கூட்டுறவு சங்கத்தில் நன்மைகள் இருந்தாலும் பல பிரதிகூலங்கள் இருக்கு. சேவை நோக்கம் தானே, தீமை இருக்கத்தான் போகுது. நிதியீட்டல் வழிமுறையில் சிக்கல். காசு போடையக்குள்ள ஒருவர் 100 ரூபா கொண்டு வர, எஸ், அவரையும் நாங்கள் அங்கத்தவராக சேர்ப்போம். இன்னொரு ஆள் 5000 கொண்டு வர, நீயும் இணையலாம், எவரும் கொண்டு வரலாம். ஸோ இந்த நிதி கொண்டு வரதுல பிரச்சனை இருக்கு. நிதியின் அளவு இன்னும் அதிகமாக ஆக்கப்பட இல்லை. 100 ரூபா என்றாலும் அங்கத்துவ கட்டணமாக இருக்குது. கூட்டுறவு கொள்கையை மையமாக கொண்டே கருமமாற்ற வேணும். கூட்டுறவு தத்துவம் அல்லது கொள்கையை பின்பற்ற வேணும், இல்லாட்டில் செயற்பட முடியாது. வரையறுக்கப்பட்ட காலப்பகுதிக்கு மட்டும் உரியது. காலம் முடிஞ்சா கூட்டுறவு சங்கம் முடியும், அல்லது கூட்டுறவு சங்கங்கள் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு உள்ளது, நன்மையானதாகவும் இருக்கு. அரசு துறையின் தலையீடு சில இடங்களில் வந்து சேரும். சில நேரங்களில் அரசாங்கம் தலையீடு செய்யும். கூட்டுறவு சங்கம் எப்படி நடத்த வேணும், இந்த பிரதேசத்தில் வளங்கள் அதிகமாக கொடுப்பட வேண்டும் என்று அரசு தலையீடு காணப்படும். பொருட்களின் கடன் விற்பனையில் இடம்பெறாமை, கடனுக்கு பொருளை கொடுக்க மாட்டோம், இது ஒரு பிரச்சனை தான். அடுத்தது முகாமைத்துவ குறைபாடு. முகாமைத்துவம் எப்படியும் செயற்திறன் அற்று காணப்படக்கூடிய நிலை தான் சமகாலத்தில் கூட்டுறவில் இருக்கிற நிலை. இப்படியான சில பிரதிகூலம். இனி கூட்டுறவு சங்கத்தின் மேம்பாட்டுக்கான சில பல ஆலோசனைகள். ஒன்று, கூட்டுறவு சங்கத்தை திறந்திருக்கும் நேரத்தை அதிகரித்தல். 2019 ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கு.
நியூ சிலபஸ்ல உள்வாங்கப்பட்ட மிக பிரதானமான சில விடயங்கள்: கூட்டுறவு சங்கத்தின் மேம்பாட்டுக்கான சில ஆலோசனைகள், கூட்டுறவு சங்கங்களை திறந்திருக்கும் நேரத்தை அதிகரித்தல், கடனுக்கு பொருள் விற்பனை அல்லது கடன் அட்டை வரவட்டைகள் அனுமதிக்கப்பட வேண்டும், முகாமைத்துவ குழு ஒன்றை திறமிக்க ஆக்களாக ஒன்று சேர வேண்டும், தங்களோட முகாமைத்துவ அங்கத்தவர்கள் திறனா இல்லாட்டில் சம்பளத்துக்கேனும் ஒரு மேனேஜரை நியமிங்க திறனுள்ளவராக, மேம்படுத்தல் உபாய வழிகள். அநேகமான ப்ரமோஷன் மெத்தட் இந்த கூட்டுறவு சங்கங்கள் செய்வதில்லை. அநேகமான எங்களுக்கு தெரியும், ஏனைய நிறுவனங்கள் சிறப்பு சந்தைகள் அநேகமான உபாயங்களை பின்பற்றிய போது இவன் விளம்பரம் கூட இந்த கூட்டுறவு சங்கங்கள் மேற்கொள்வது சரியான குறையாக இருக்கு. தன்னியக்க சேவைகள் அதிகரிக்கப்பட வேண்டும், நுகர்வோர் ஈர்க்கக்கூடியதான விற்பனை கவர்ச்சிகரமான முறையில் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அங்கத்தவர்களுக்கான அனுகூலங்களை அதிகரிக்க வேண்டும், மெம்பர்ஸை கூட்ட வேண்டும். அதுவிட முக்கியம், புதிய அங்கத்தவரை இணைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியம், நுகர்வோர் சேவைகளை வழங்குவதற்கான புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்யலாம். அதை விட இளைஞர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இளைஞர்களையும் கூட்டுறவு சங்கத்தில் இணைத்துக் கொண்டால் கூட்டுறவு சங்கம் மேலும் புத்துணர்வோடு செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இனி அங்கீகார வணிகம். அங்கீகார வணிகம் விசேட வகை வணிகத்தில் இருக்கிற ஒரு துறைதான் அங்கீகார வணிகம். இந்த அங்கீகார வணிகம் குறித்து சமகாலத்தில் எல்லாருக்கும் தெரியும். அங்கீகார வணிகம் என்றாலே ஞாபகத்தில் வரும் KFC, மெக்டொனால்ட், பீட்சா, டொமினோஸ், சப்வே, பர்கர் கிங், இப்படி பல வணிகங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். அங்கீகார வணிக முறைகள் குறித்து பார்ப்போம். ஒரு அங்கீகார வணிகம் என்பது ஏதாவது பொருள் அல்லது சேவை ஒன்றை வழங்கும் வணிக நிறுவனம் ஒன்று அப்பொருள் சேவையை குறித்த சந்தை ஒன்றில் விற்பனை செய்வதற்கான மற்றொரு வணிக நிறுவனத்திற்கு வாய்ப்பை வழங்குது. இலகுவா சொன்னால், என்னுடைய ஒரு குறிப்பிட்ட வணிகத்தினுடைய வணிக பெயரை பயன்படுத்துவதற்கு ஒரு நிறுவனம் அனுமதியை கொடுக்குது, பெர்மிஷனை கொடுக்குது, இன்னொரு நிறுவனம் பெர்மிஷன் எடுக்குது. இந்த ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வணிகம் தான் இதுவா அங்கீகார வணிகம். இவர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் போடப்படும், அதுக்கு பேர் அங்கீகார ஒப்பந்தம். அங்கீகார வணிகத்துடன் ரெண்டு பிரிவுகள்: அங்கீகாரம் வழங்குவோர் மற்றும் அங்கீகாரம் பெறுபவர். அடுத்த பகுதி அங்கீகார ஒப்பந்தம். அங்கீகாரம் வழங்குவோருக்கும் பெறுவோருக்கும் இடையிலான ஏற்படுத்தப்படுகின்ற இணக்கப்பாடு அங்கீகார ஒப்பந்தம் ஆகும். மிக முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க, அங்கீகார ஒப்பந்தத்தில் என்ன வர வேணும்? இந்த ஒப்பந்தத்தில் அங்கீகாரம் வழங்குவோரின் வணிக பெயர், வியாபார குறி, லட்சணை என்பவற்றை பயன்படுத்துவதற்கான அனுமதி, அது மட்டும் இல்லாமல் சட்டத்திட்டங்கள் போன்ற ஏனைய விடயங்கள் எல்லாமே அங்கீகார ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். தனியுரிமை கட்டணம் உட்பட்டதாகும். இனிய அங்கீகார வணிகத்தின் அங்கீகாரம் ஒப்பந்தத்திற்கேற்ப அங்கீகாரம் வழங்குபவர் பெறுபவருக்கு வழங்கக்கூடிய வசதிகள் நிறைவுபடுத்தியிருக்கிறேன். தனது வியாபார பெயரை பயன்படுத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்படும், முகாமைத்துவ பயிற்சியினை பெற்றுக்கொள்ள முடியும், அதே நேரத்தில் சந்தைப்படுத்தலுக்கான உதவியினை பெற்றுக்கொள்ள முடியும், நிதி வசதிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும், மூலதனம் அல்ல. அதே நேரம் அங்கீகார ஒப்பந்தத்துக்கேற்ப அங்கீகாரம் பெறுபவர் நிறைவேற்ற வேண்டிய சில தேவைகள். இப்ப நாம் போயிட்டு அங்கீகாரம் பெற போறோம்டா யாரும் வழங்க ரெடி இல்லை. எப்பவுமே அங்கீகாரம் வழங்கும் வணிகம் யோசிக்கும், அங்கீகாரம் பெறுபவருக்கு எவ்வாறான ஸ்திரத்தன்மை இருக்கு, நிதி ஸ்திரத்தன்மை இருக்குதா, அது ஒரு PLC-யா இருந்தால் நிச்சயமாக வழங்கும், மற்றும்படி வழங்காது. ரைட். இணங்குதல், மூலதனத்தை முதலீடு செய்தல் தொடர்பான பிரச்சனைகளை ஆராயும். இனி அங்கீகார வணிக வகைகள். 3 அங்கீகார வணிக வகைகள்: உற்பத்தி பொருள் அங்கீகார வணிகம், உற்பத்தி அங்கீகார வணிகம், வணிக முறைக்கான அங்கீகார வணிகம். உற்பத்தி பொருள் அங்கீகார வணிகம் என்பது பொருளை நாங்க சர்வதேச பெயரில் கொள்வனவு செய்து அதே பேர்ல விற்கிறோம். உதாரணம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல மசகண்ணி எடுத்து பெட்ரோலியத்தை நாங்க விற்பனை செய்யறோம். உற்பத்தி அங்கீகார வணிகம், பொருளை நாங்கள் இங்கே தயாரிக்கிறோம், அந்த முறைக்கு ஏற்ப தயாரித்து சந்தைப்படுத்துகிறோம். கொக்கா கோலா, பெப்சி கோலா போன்ற நிறுவனங்கள். வணிக முறைக்கான அங்கீகார வணிகம் அதே வடிவத்தில் அதே அமைப்பில் வணிக முறையை நாங்கள் நடத்தி கொண்டு போவோம். KFC, மெக்டொனால்ட்ஸ், பீட்சா, டொமினோஸ், சப்வே போன்ற நிறுவனங்கள். ஏன் இதெல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்குன்னு மாணவர் கேள்வி வரலாம். ஒசுசல எனப்பட்ட நிறுவனம் காகில்ஸ் கம்பெனிக்கு அனுமதி கொடுக்குது, என்னுடைய மருந்து பொருளை நீங்கள் விற்பனை செய்யுங்கோ, அது ஒரு உற்பத்தி பொருள் அங்கீகார வணிகம். சரிதானே? இப்படி அங்கீகார வணிகம் இருக்கு. ஸோ அங்கீகார வணிகத்தின் அனுகூலங்கள், அங்கீகாரம் அனுகூலம் கேட்கிற நிச்சயம் எழுத வேணும். அங்கீகாரம் வழங்குவோருக்கு என்ன அனுகூலம், மற்றையது
அங்கீகாரம் பெறுவோருக்கு கிடைக்கின்ற அனுகூலங்கள் என்ன? பரீட்சைக்கு அங்கீகார வணிகத்தின் அனுகூலம் என்றுதான் கேள்வி கேட்பான். மாணவன் தயார்படுத்த வேணும் அங்கீகாரம் வழங்கியோருக்கு என்ன நன்மைகள், அதே நேரம் அங்கீகாரம் பெறுவோனுக்கு இருக்கிற நன்மைகள் என்ன, அப்படியே பட்டியற்படுத்தியிருக்கிறேன். அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான். இதுவரையும் நாங்கள் வணிக அமைப்பு தொடர்பான பாடவிதத்தில் இருக்கின்ற தனி வியாபாரம், பங்குடைமை, கூட்டணிக்கப்பட்ட கம்பெனி, கூட்டுறவு சங்கங்கள், அதே நேரத்தில் அங்கீகார வணிகம் வகையில் பார்த்துட்டோம். நேரம் முடிவடைந்துள்ள காரணத்தினால் இன்றைய நிகழ்ச்சியில் இத்தோடு முடிவுக்கு கொண்டு வந்து மற்றைய நிகழ்ச்சியில் வணிக சேர்க்கைகள் மற்றும் அரசு துறை வணிகங்கள் தொடர்பாகவும் கடந்த கால வினாக்கள் தொடர்பாகவும் ஆராய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். பொறுமையுடன் பார்த்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.